ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எவ்வளோ சுலபமாக டவுன்லோட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அந்தமாரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாரி நிறைய ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. தனியாக அந்தமாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணணுன்ட்டு ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போய்ட்டு செப்பரேட்டாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நேம் போட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்தமாரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்களே, உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடுற ஸ்டேட்டஸை இந்தமாரி வேறு எந்த ஆப்பும் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப். இப்போ உங்களுக்கு அந்த யோ வாட்ஸ்அப் வேணும்னா இப்போ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாதா வாட்ஸ்அப்பை விட அட்வான்ஸான வாட்ஸ்அப். இப்போ இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் போட்ட கான்டாக்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் போட்ட ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் பிடிச்சிருக்கோ, இப்போ நான் அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறேன், எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் ஏரோ மார்க் மாதிரி ஒன்று காட்டும் டவுன்லோடுக்குன்ட்டு. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு சேவ் கேலரி அப்படின்னு வரும். அந்தமாரி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேலரியில் அந்த வீடியோ சேவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்களோ அது உங்களுடைய கேலரிக்கே வந்துடும். இது வந்து உங்களுக்கு நிறைய எம்பியோ இல்லை தனியாக போய்ட்டு வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.